الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. باب استحباب وصية أهل المريض ومن يخدمه بالإحسان إليه إلى آخر باب. وعن عمران بن حسين رضي الله عنهما أن امرأة من جهينة أتت النبي صلى الله عليه وسلم وهي حبلى من الزنا فقالت يا رسول الله أصبت حدا فأقمه علي. فدعا رسول الله صلى الله عليه وسلم وليه فقال أحسن إليها فإذا وضعت فأتني بها. ففعل فأمر بها النبي صلى الله عليه وسلم فشدت عليها ثيابها ثم أمر بها فرجمت ثم صلى عليها. رواه مسلم. இணைத்துக்குரிய அல்லாஹ் அடியார்கள், இன்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு 148 பாடம். நோயாளிக்கு ஊழியம் செய்யவும் அவர்களால் ஏற்படும் சிரமத்திற்கு பொறுமை கொள்ளவும் நோயாளிக்கு நல்ல உபதேசம் செய்வதும் விருப்பத்தக்கது. குற்றச்செயல் தண்டனை பெற்ற மரணித்தவரை நெருங்கியவர் சம்பந்தமாக நல்ல உபதேசம் செய்வது. இந்த ஹதீஸ் ஒரு சம்பவத்தை குறிப்பிடுகின்றது. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய சம்பவம். இம்ரான் பின் ஹுசைன் ரதியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜுஹைனா குலத்தை சார்ந்த ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டார்கள். அந்த விபச்சாரம் காரணமாக அவங்க பிரசவத்தில் இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் இந்த தவறை செய்தவனாக இருக்கிறேன், என் மீது ஹத்தை தண்டனையை நிறைவேற்றுங்க என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுப்புதாரி, அவருடைய தந்தையோ அல்லது மற்ற யாரு பொறுப்பு உள்ளவர்களாக இருந்தால் அவர்களை அழைத்து, இந்த பெண்ணுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்க, எதுவரை இவள் ஈண்டெடுக்கின்றார்களோ பிறகு குழந்தை பிறந்த பிறகு இவர்களை கொண்டு வாருங்கள் என்று அவர்களுக்கு உபதேசம் செய்யப்படுகின்றது. அவருடைய வலி, அவங்களுடைய பொறுப்புதாரி. பிறகு அவர்கள் கொண்டு வரப்பட்டு அவர்களுக்கு துணியால் சுற்றி இறுக்கமாக சுற்றி பிறகு அவர்கள் மீது கல்லெறியப்படுகின்றது. அவர்களுடைய வஃபாத்திற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசாவுடைய தொழுகையை நிறைவேற்றுகின்றார்கள். இந்த ஹதீஸில் நாம் பார்த்த முதல் விஷயம், ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் அங்கு தவறு நடந்தது. ஆனால் சஹாபாக்குடைய நிலை எப்படி இருந்தது என்றால், அவர்கள் மறுமையுடைய தண்டனை கொண்டு மிக அஞ்சி கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள், இந்த உலகத்துடைய தண்டனை வேதனை விட. அதனால்தான் தானாகவே என்ன செய்தார்கள், அதை ஏற்றுக்கொண்டார்கள். இல்லை என்றால் ஒருவர் விபச்சாரம் செய்திருக்கிறார் என்று குற்றம் சாட்டப்படும் பொழுது யார் குற்றம் சாட்டினாரோ அவர் 4 ஆதாரங்களை கொண்டு வர, சாட்சியை கொண்டு வரணும். 4ம் ஒரே வார்த்தையில் தான் இருக்கணும். ஆம், நாம் இருவரையும் விபச்சாரம் செய்ததை பார்த்தோம் என்று. ஒருத்தர் இல்ல, இருவரும் தன்னுடைய அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்தது நான் பார்த்தேன், இருவரும் பேசிக்கொண்டதை பார்த்தேன் என்ற விஷயம் சொல்லப்படும் பொழுது இது அவதூறு என்ற கருதி 4 வந்த அனைத்து சாட்சியாளர்களுக்கும், யார் அவர் மீது அவதூறு சுமத்தின அனைவர்களுக்கும் கசையடி 80 கசையடி கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் மார்க்கத்தில் நிலைநாட்டப்பட்டது. எதற்காக? ஒரு முஸ்லிம் அல்லது ஒரு முஸ்லிமாவுடைய கண்ணியம், அவங்களுடைய மரியாதை மிக உயர்ந்ததாக இருக்கின்றது. அந்த அடிப்படையில் இங்கு இந்த பெண்மணி தானாக என்ன செய்தார்கள், அதை நான் தவறு செய்து விட்டேன் என்று தெரியப்படுத்தினார். அப்போ ஒருவர் தானாக தவறு செய்ய அந்த தவறை அவர் தெரியப்படுத்தும் பொழுது அவருடைய மீது என்ன 4 சாட்சி என்பது அவசியம் கிடையாது. தானாக வந்தவர் ஏற்று இந்த நிலையில் வந்தாங்க. இவங்களுடைய நிலை வரும் பொழுது இவங்க அந்த குறிப்பாக கர்ப்பமாக இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய நிலையை பார்த்து இவங்களுடைய பொறுப்புதாரியை அழைத்து இவர்களை கொண்டு போங்க, இவர்களை நல்ல விதமாக பார்த்து கொள்ளுங்க, இவர்களுடன் கண்ணியமான முறையில் நடந்து கொள்ளுங்க என்று சொல்லி அஹ்சன் என்று எஹ்சானை செய்யுங்க அவங்கள். அதற்கு பிறகு இவருடைய பிரசவம் முடிந்த பிறகு கொண்டு வாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது வரப்பட்டது, திரும்பவும் கொண்டு வரப்பட்டது. அதற்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பச்சை குழந்தை இருக்கக்கூடிய காரணத்தினால் இந்த குழந்தை எப்பொழுது உணவை சாப்பிட, தாய்ப்பாலை விட்டு உணவு சாப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்குமோ அப்பொழுது கொண்டு வாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார். பிறகு அது முடித்த பிறகு இந்த குழந்தையுடைய கையில், அந்த வரலாற்றில் வருகின்றது, குழந்தையுடைய கையில் ஒரு ரொட்டி துண்டை கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, இப்பொழுது இந்த குழந்தை சாப்பிடக்கூடிய நிலை வந்துவிட்டது,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொறுப்புதாரி இந்த குழந்தையுடைய பொறுப்பை கொடுத்துவிட்டு அந்த பெண்மணிக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் அக்பர், எப்படிப்பட்ட அந்த சஹாபாக்கள் இருப்பாங்க. தவறு செய்தது கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குமா? தவறு செய்தார்கள், அல்லாஹுடைய அது ஒரு இது நடந்து விட்டது. அந்த அசம்பாவிதம் நடந்த பிறகு அல்லாஹுடைய தூதரிடம் அந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்றாங்க, ஒப்புக்கொள்றாங்க. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்ப்பமாக இருப்பதினால் நீங்க போய் பிரசவத்துக்கு பிறகு வாங்க. வந்த பிறகும் அந்த குழந்தையுடைய விஷயம், தாய் தவறு செய்தால் அந்த குழந்தைக்கு ஏன் தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போ கிட்டத்தட்ட பாருங்க 9 மாசம் பிறகு அதற்கு பிறகு அந்த குழந்தை சாப்பிடும் அளவுக்கு, தாயுடைய பால் விடக்கூடிய அளவுக்கு அந்த நிலை வரும் பொழுதுன்னா கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் வரை அந்த செய்த தவறுடைய சிரமத்தையும் அல்லது தவறுடைய அந்த அவருடைய மனசுல அது இருந்து கொண்டே இருந்தது. எப்பொழுது இந்த தவறிலிருந்து நான் தூய்மைப்படுத்தப்படுவேன் என்ற அந்த நிலை இருந்தது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மற்றவர்கள் தான் அப்படியே மறந்து சென்று இருப்பாங்க அல்லது வேற எங்கேயாவது. ஆனால் அந்த சஹாபாக்குடைய நிலை எப்படி இருந்தது? ஒரு மனிதர்கள் தான். அவருடைய வாழ்க்கையிலும் இதெல்லாம் அல்லாஹு தாலா ஏற்படுத்தியது எதற்காக? வரக்கூடிய கியாமத் நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இவருடைய வாழ்க்கையில் சான்று இருக்கின்றது, இவர்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்காட்டு இருக்கின்றது என்பதற்காக தான் இங்கே ஏற்பாடு இந்த நிலை ஏற்படும். யோசிச்சு பாருங்க, அந்த நிலையிலும் தான் செய்த தவறை ஏற்றுக்கொண்டு தண்டனை கொடுக்குமாறு அவர்கள் அந்த விஷயத்தை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கல்லால் எறிந்து தண்டனையை இங்கு நிறைவேற்றினார்கள். பிறகு அவர்களுக்காக ஜனாசா தொழுகையும் தொழுக வைத்தார்கள். யோசிச்சு பாருங்க. அப்போ ஒரு மனிதன், ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருந்து அவர் செய்த அந்த குற்றத்திற்கு தண்டனை என்று மார்க்கம் நிர்ணயித்தது என்றால், அந்த தண்டனையினால் அவர் மௌத்தாகிவிட்டார் என்றால், அல்லது அந்த தண்டனை அவர் பெற்று விட்டார் என்றால், அவர் அந்த பாவத்திலிருந்து முழுமையாக பரிசுத்தப்படுத்தப்பட்டார். மறுமையில் அந்த பாவத்தை பற்றி கேட்கப்படாது. மறுமையில் அந்த பாவத்திற்காக தண்டிக்கப்பட மாட்டான். அதனாலதான் சஹாபாக்கள் சிறிய விஷயங்களை செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடம் அல்லாஹ்வுடைய தூதரே எங்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுங்க என்று உடனே கேட்கக்கூடியவர்கள். ஏன்? மறுமையுடைய தண்டனை, அந்த வேதனை, அந்த நெருப்பு, நரக நெருப்பு என்பது மிக கொடூரமானது என்று அவர்கள் சுப்ஹானல்லாஹ் அந்த வசனங்களை இறங்கும் பொழுது அந்த வாழ்ந்த சஹாபாக்கள், சத்திய சஹாபாக்கள் உணர்ந்தார்கள். இந்த விஷயங்கள் கொண்டு நாம அறிந்து கொள்ள வேண்டும், இவர்கள் எவ்வளவு ஒரு தூய்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனா சிலருடைய நிலை என்ன இருக்கு? அதற்கு பிறகு இந்த ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, தொழுக வைத்தாங்க. ஜனாசா தொழுகையை தொழுக வைத்தாங்க. அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்க்கும் பொழுது ஒருவர் கடனாளியாக மௌத்தானதுனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யல, இவருடைய கடன் யாராவது பொறுப்பு எடுத்துக் கொள்வாங்களா கேட்டாங்க. இல்லை என்றால் அவங்களுடைய சகோதரருடைய ஜனாதா நீங்கள் தொழுது கொள்ளுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேறிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, விபச்சாரம் செய்த நபருக்கு தண்டிக்கப்பட்டவுடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்காக தொழுக வைத்தார்கள், ஜனாசாவுடைய தொழுகை வைத்தார்கள். இப்படி உன்னதமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களும் ஒரு மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் இருக்கும். அது அல்லாஹ்வே அவர்களை மன்னித்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன் என்ற அந்த பட்டத்தையும் கியாமா நாள் வரை வரக்கூடிய மக்களுக்கு காண்பித்து விட்டார் என்றால், அதற்கு பிறகு வரக்கூடிய மனிதனுக்கு தகுதி கிடையாது அவர்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கோ அல்லது அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சின்ன ஒரு தவறோ அல்லது சில தவறுகளை அதை மையப்படுத்தி நம்ம சொல்லுவோம் பேன பெருச்சாலி ஆக்குறேன் அப்படி தன்னுடைய போஸ்டிங்குக்காகவும் தன்னுடைய கமெண்ட்ருக்காகவும் அல்லது வீடியோ லைக்ஸ் ஷேர் வருவதற்காக என்ற விஷயங்களை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படிப்பட்ட விஷயங்களை நாம அஞ்சிக் கொள்ள வேண்டும். சஹாபாக்களை விமர்சனம் செய்யக்கூடியவன், இழிவுபடுத்தக்கூடியவன் இந்த உலகத்தில் அவன் இழிவுபட்டுதான் இருக்கிறான். அதை நம்ம பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். ஆக கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்கள், இந்த விஷயத்தில் நாம் பெறக்கூடிய படிப்பினை என்ன? அந்த சஹாபாக்கள் அந்த நரகத்துடைய விஷயத்தில் எவ்வளவு அஞ்சினார்கள். இந்த உலகத்துல நான் எனக்கு தண்டிக்கப்பட்டு அவமானப்பட்டு நான் தண்டிக்கப்பட்டாலும் பிரச்சனை கிடையாது, மறுமையில் அந்த தண்டனை தாங்க முடியாது என்ற நிலையில் என்ன செய்தார்கள்? அவர்கள் தண்டனையை கேட்டார்கள். இதே போல் இன்னொரு சஹாபி பார்க்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி அல்லாஹ்வுடைய தூதரை என்னை தூய்மைப்படுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பிடுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலது பக்கம் வராங்க. அல்லாஹ்வுடைய தூதரை நான் தவறு செஞ்சுட்டேன், தூய்மைப்படுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி இடது பக்கம் திரும்பி கொள்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தூய்மைப்படுத்த சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற சஹாபாக்களை பற்றி அவரை பற்றி கேட்க, அபிஹி ஜுனூன், அவருக்கு ஏதாவது புத்தி சுவாதம் இதா இருக்கா அல்லது அவருடைய சுயநலவுல இருக்கின்றாரா என்று கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது, சுயநலவு தான், கொண்டு போங்க.
அவங்கள கொண்டு போய் அவர்களை ரஜம் செய்யுங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு அந்த அச்சம், அந்த பயம் அவர்கள் சஹாபாக்களில் இருந்தது. போக நேற்றுக்குரிய அல்லாஹ் நடிகார்கள், நாம் சஹாபாக்குடைய வாழ்க்கையை நாம் படித்து அதிலிருந்து படிப்பினை நாம் பெறுவதுதான் நமக்கு ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். அல்லாஹு தஆலாவும் அவர்களுடைய விஷயத்தை என்ன செய்தாங்க, அவர்கள் ஈமான் கொண்டது போல நீங்கள் ஈமான் கொண்டால்தான் நீங்க வெற்றியாளர்கள் என்று அல்லாஹு தஆலா தெளிவாக கூறுகின்றார். அவர்கள் ஈமான் கொண்டது போல நீங்கள் ஈமான் கொண்டது போல அவர்கள் ஈமான் கொண்டால், யார்? நீங்கள். குர்ஆன் வஹி இறக்கப்படும் பொழுது சஹாபாக்கள், நீங்கள் ஈமான் கொண்டது போல அவர்கள் வரக்கூடியவர்கள் மற்றவர்கள் ஈமான் கொண்டால் ஃபக்கத் இஹ்ததவ், அவர்கள் ஹிதாயத்தில் இருக்கின்றார். இந்த வழியை விட்டு, இந்த ஈமானுடைய நிலையை விட்டு வேறு ஒரு வழியை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், அவர்கள் பிளவுகளில் இருப்பார்கள், அவர்கள் டீவியேஷனில் இருப்பார்கள். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, நாம சஹாபாக்குடைய விஷயங்களையும் நாம கண்ணியமான முறையில் நாம அவர்களுடைய வாழ்க்கையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, அந்த பெண் தவறு செய்தார், அதற்காக அந்த குழந்தையை தண்டிக்க விடல். அந்த குழந்தை இனசீல தண்டிக்கல, மாறாக அந்த குழந்தையை அது இந்த உலகத்துல வர வேண்டும் என்றிருந்து பிறகு அவர்களுக்கு பாலூட்டப்பட்டு அவருடைய பொறுப்பு, அவருடைய உறவினர்கள் யாராவது பொறுப்பு எடுத்துக் கொள்வார்களா இந்த குழந்தையை என்று சொல்லி செய்யும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு மார்க்கம் அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஒரு நீதத்தை நிலைநாட்டு என்று நம்ம உணர வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் சஹாபாக்குடைய கண்ணியத்தை நம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்து அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு படிப்பினை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்கியருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.